கிராந்தி சார் வந்ததுக்கப்புறம், சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், நான் எத்தனை மணிக்கு உங்களை வந்து ஆஃபீஸில் பார்க்கலான்னு கேட்பேன். அவர் பதில் போடுவார், டுமாரோ மார்னிங் 6:30 அப்படின்னு. நான் ஒரு நாள் 6:30 பொதுவாக கலெக்டரெல்லாம் முன்ன பின்ன லேட்டாகி வருவாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக ஒரு நாள் 6:40க்கு வந்தேன்னா எனக்கு முன்னாடி அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். சார் ஒரத்துப்பாளையத்தில் வந்து அணைக்கட்டில் 1000 ஏக்கர் இடம் இருக்குது, அங்கே மரம் வைக்கணும்னு சொல்லி கேட்டோம். நம்ம கலெக்டர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி பெர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோம். அப்படியா, சரி ஒரு 2 நாள் ஒரு மீட்டிங் போட்டுடலாம், நான் டேட் சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அந்த அதிகாரிகளெல்லாம் வந்து, சார் மரம் வைக்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ரொம்ப சாதுரியமாக அந்த இடத்துல சார் ஒரு வேலை செஞ்சாங்க. நம்ம கலெக்டர் சார், நீங்கள் இடம் இல்லைன்றீங்க, உங்கள் இடம் இருக்கான்றாங்க, ஒன்று பண்ணலாம், நான் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரேனே, நானே வந்துடுறேன், ஸ்பாட்டை பார்த்துட்டு அங்கேயே ஒரு முடிவு பண்ணிடலாமே அப்படின்னாங்க. ஸோ இந்த அருமையான நிகழ்வை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய கிறிஸ்துராஜ் ஐஏஎஸ் அவர்களே, பல அலுவல்களை ஒதுக்கி வைத்து கொண்டு இது நான் ஏற்படுத்திய மூங்கில் பூங்கா, எனவே கட்டாயம் இங்கு வருகிறேன் என்று நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்த எங்களது பாசத்திற்கினிய கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் பாடி ஐஏஎஸ் அவர்களே, வந்து பொறுப்பு ஏற்ற முதல் நாள் துவங்கி இன்று வரை நல்லாதரவை வழங்கி கொண்டிருக்கும் திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் மரியாதைக்குரிய பவன்குமார் கிரியப்பண்ணவர் ஐஏஎஸ் அவர்களே, செல்லும் இடமெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க, இதை வந்து உங்களை உயர்ந்த மரியாதையோடு நாங்கள் நடத்தணும்னு வாய் நிறைய சொல்லி மன நிறைய பாராட்டிட்டு இருக்கிற மாண்புமிகு மேயர் திரு தினேஷ் அவர்களே, மண்ணின் மைந்தன் இந்த ஊரின் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் கணேசன் அவர்களே, இந்த மூங்கில் பூங்கா உருவாக காரணமாக இருக்கும் ராயல் கிளாசிக் குழுமம் தலைவர் எனது பாசத்துக்குரிய அண்ணன் திரு கோபால் அண்ணா அவர்களே, சென்னை சில்க்ஸ் மற்றும் டீமேஜ் குழும இயக்குனர் திரு நந்தகோபால் அண்ணா அவர்களே, கோவை இந்திய வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் விஞ்ஞானி, இந்த மூங்கில் பூங்காவின் தொழில்நுட்ப ஆலோசகர் திரு மரியா டொமினிக் சேவியோ அவர்களே, திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் செயற்குழு உறுப்பினர் ஃபேஷன் நிட்ஸ் ராமோண்ணா அவர்களே, கோவை சிஆர்ஐ பம்ப்ஸ் துணைத் தலைவர் திரு சவுந்தர் அண்ணா அவர்களே, ஊர் பெரியவர்கள் எங்களது மரியாதைக்குரிய மாமாக்கள் ஈஸ்வரன் மாமா மற்றும் பழனிசாமி மாமா அவர்களே, ஊர் பொதுமக்களே, மாமன் மச்சான்மார்களே, சித்தப்பா பெரியப்பமார்களே, அனைவருக்கும் மதிய வணக்கம். மியாவாக்கி கோவை சிறுதுளி அறங்காவலர் வனிதா மோகன் அக்கா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். 2019ஆம் ஆண்டு இங்கு ஒரு மியாவாக்கி முறை பூங்கா அமைக்க முடியுமா என்று அன்றைய திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுமார் அவர்கள் கேட்டுக்கொண்ட போது, அதே வருடத்தில் எங்களது பூர்வீக தோட்டம் சின்னக்காலிபாளையம் கிராமத்திலிருந்து பூர்வீக தோட்டம் வித்தரலான்னு சொல்லி குடும்பத்தில் எல்லாம் பெரியவங்க முடிவு பண்ணியிருந்தப்போ கோபால் அண்ணா சொன்னாங்க, ஏன்பா அந்த தோட்டம் வித்த காசு நீ அந்த ஊர்லேயே ஏதோ ஒரு செலவு பண்ணுப்பா, திருப்பூர் எடுத்துகிட்டு வராது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. அப்போ துவங்கின பயணம். அதுக்கப்புறம் சிவகுமார் சார் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு கிராந்தி சார் வந்தார். கிராந்தி சார் வந்ததுக்கப்புறம், சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், நான் எத்தனை மணிக்கு உங்களை வந்து ஆஃபீஸில் பார்க்கலான்னு கேட்பேன். எல்லாமே வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டில் தான் நடக்கும். அவர் பதில் போடுவார், டுமாரோ மார்னிங் 6:30 அப்படின்னு. நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதெல்லாம் காலையில் 6:30 மணிக்கு. இங்கே டைம் பாருங்கள், நான் ஒரு நாள் 6:30 பொதுவாக கலெக்டரெல்லாம் முன்ன பின்ன லேட்டாகி வருவாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக ஒரு நாள் 6:40க்கு வந்தேன்னா எனக்கு முன்னாடி அவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பார்.
ரொம்ப சங்கடமாயிடும். அதனால் அடுத்த மீட்டிங்லேருந்து அவர் 6:30 சொன்னால் நான் 6:15 வந்துடுவேன். இங்கே இருக்கிற பல விஷயங்கள் வந்து இட்ஸ் பிரெயின் சைல்ட் ஆஃப் மிஸ்டர் கிராந்தி சார் தான். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் சொல்லுவார், யூ டோன்ட் புட் யுவர் மணி ஹியர், எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது, நீ டாய்லெட் நீ கட்ட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன், அந்த வாட்டர் டேங்க் நீ கட்ட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நமக்கு நாமே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு திட்டம் வந்து இந்த பூங்கா. இதில் மத்திய அரசும் சேர்ந்து இருக்குது. நேஷனல் பேம்பு மிஷன் சொல்லி இங்கே இருக்கிற 50 வகையான மூங்கல் இந்தியாவில் பல மாநிலங்கள், அசாம்லேருந்து தவிர்த்தாங்க, கேரளாலேருந்து தெரிவித்தாங்க, கர்நாடகாவிலேருந்து தெரிவித்தாங்க. இன்றைக்கி வனத்துறையில் டிசிஎஃப் ஏசிஎஃப் லெவல் ட்ரைனிங் எல்லாம் வந்து மாதம் ஒரு தடவை அந்த ஆஃபீஸர்ஸ் இங்கே ட்ரைனிங்க்கு வந்துட்டுருக்காங்க. வனத்துறை அதிகாரிகள் வந்து, ஏன்னா 50 வகையான மூங்கல், ஒன்னொன்னோட வளரியல் தன்மை, யானை எதை விரும்பி சாப்பிடும், அதில் முள் இருக்கா இல்லை, இதெல்லாம் ஃபீல்டு ட்ரைனிங் இப்போ நம்ம பூங்காவை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். பூங்கா அப்படின்றது வந்து ஒரு புல் வகை தாவரம் தான். வேகமாக வளரும், அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ திருப்பூர் மாதிரி ஒரு தொழில் நகரத்தில் மக்களுக்கு வந்து ஒரு இளைப்பாறுதல், ஒரு நல்ல ஆக்சிஜன் வேணுங்கிறதுக்காக எங்கள் குடும்பம் சார்பாக, ராயல் கிளாசிக்கோட சிஎஸ்ஆர் நிதி சார்பாக ஒரு 4 வருட உழைப்பில் உள்ளூர் மக்கள், ஊராட்சி பிரதிநிதிகள் எல்லாரோட ஒத்துழைப்போடையும் சிறப்பான ஒரு பூங்கா இன்றைக்கி அர்ப்பணிக்கிறோம் பொதுமக்களோட பயன்பாட்டிற்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்து கொடுத்த எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு, நாங்கள் வட்டமலை அணையில் வந்து வனத்துக்குள் திருப்பூரில் மரம் வைக்கணும்னு அனுமதி கேட்டோம். உடனே அங்கேருந்து எஸ்டிஓ கூப்பிட்டு சொன்னார், ஒரு 3 மாதம் முன்னாடி நமது மாவட்ட அமைச்சர்கள் முன்னிலையில், மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மரம் வச்சுட்டோம். போன மாதம் அதே மாதிரி போயிட்டு, சார் ஒரத்துப்பாளையத்தில் வந்து அணைக்கட்டில் 1000 ஏக்கர் இடம் இருக்குது, அங்கே மரம் வைக்கணும்னு சொல்லி கேட்டோம். ஒரத்துப்பாளையம் அணைக்கட்டில் அங்கேருந்து அதிகாரிகள் எல்லாம் மரம் தானே வேணும், சேமக்கருவேல் இருக்குது, பத்திரமா தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதிகாரிகள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கம்மியாக இருந்துச்சு. திருப்ப கலெக்டர்கிட்ட போனோம். நம்ம கலெக்டர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி பெர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோம். அப்படியா, சரி ஒரு 2 நாள் ஒரு மீட்டிங் போட்டுடலாம், நான் டேட் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு 3 நாள் கழித்து அங்கேருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வர சொல்லி அவரோட ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணாங்க. அப்போ அந்த அதிகாரிகளெல்லாம் வந்து, சார் மரம் வைக்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இடம் இங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம். அப்போ ரொம்ப சாதுரியமாக அந்த இடத்துல சார் ஒரு வேலை செஞ்சாங்க, நம்ம கலெக்டர் சார். நீங்கள் இடம் இல்லைன்றீங்க, இவங்க இடம் இருக்கான்றாங்க, ஒன்று பண்ணலாம், நான் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரேனே, நானே வந்துடுறேன், ஸ்பாட்டை பார்த்துட்டு அங்கேயே ஒரு முடிவு பண்ணிடலாமே அப்படின்னாங்க. ஸோ தொடர்ந்து லீவு, நடுவில் கொஞ்சம் ஒரு 4 நாள் வைரல் ஃபீவரில் சார் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அது பாக்கி இருக்குது. அடுத்த வாரத்தில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா அங்கேயும் நடந்துடும். இது மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஸ்பாட்டில் டெசிஷன் எடுக்கிற, மக்கள் நட்போடு இருக்கிற, எளிதில் பழகக்கூடிய அதிகாரிகள் நமக்கு கிடைச்சிருக்காங்க, ஆட்சியாளர் கிடைச்சிருக்காங்க. இது உண்மையாலுமே திருப்பூர் எல்லாருமே, நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்திருக்கிற எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆட்சியாளர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதிபுரத்துலேருந்து வரோங்க. இங்கே பார்க் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் பார்க்க வந்திருந்தோம். வந்து பார்த்தோம், எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான மரங்கள், எங்களுக்கு தெரியாத நிறையா மரங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ எங்களுக்கு பார்க்கும் போதே இது மாதிரி மரங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மரம், செடி, இந்த எல்லாம் சிறுவர் பூங்காலாம் நல்லா வச்சுருந்தாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. அது போக உடற்பயிற்சி எல்லாம் வச்சுருந்தாங்க, அது நல்லா இருக்குது. டெய்லி ரெகுலர் பக்கம், எங்கள் வீடு பக்கங்காட்டி ரெகுலராக வந்து நாங்கள் பயன்பெறலாம், உடற்பயிற்சி பண்ணலாங்கிற ஐடியாலாம் வச்சுருக்கிறோம். இதே இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு பூங்கா வந்து இனிமேல் எதிர்காலத்தில் தேவைப்படும். ஏன்னா உலகத்தில் வந்து அச்சுறுத்திட்டு இருக்கிறது வந்து சுற்றுச்சூழல்,
மாசுபாடு, புவியீர்ப்பம் அடைகிறது எல்லாம் நடந்துட்டு இருக்குது. பெரிய பெரிய நகரங்களில் பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று வந்து விலை கொடுத்து வாங்க அளவுக்கு தள்ளப்பட்டாச்சு எல்லாமே. இனி எதிர்காலத்தில் மனிதன் தப்பி இருக்கணும்னா இந்த மாதிரி மரங்களை எல்லா ஊர்களையும் வளர்த்தெடுக்கணும். அது தன்னார்வ உலகம் சரி, அது ஊர் மக்களும் சரி பொறுப்பெடுத்து பண்ணணும். அப்போதான் அரசு மட்டுமே எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. அந்தந்த ஊர் மக்களும் பொறுப்பெடுத்துட்டு எல்லாம் பண்ணணும், கட்டாயம் தேவை. பக்கத்தில் இடுவாயிலிருந்து வரோம். இங்கே பார்க் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். இங்கே வந்தோம், எல்லாம் சுற்றி பார்த்தோம். எல்லாம் நல்லா இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவுக்கே இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த திருப்பூருக்குள்ளேயே இது பெஸ்ட்டான பூங்கா மாதிரி எனக்கு தெரியுது. நம்மளோட திருப்பூர் பார்க்கை விட இங்கே நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் இது. நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம்.